அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்திய அணி ஒரு நாள் போட்டிகளுக்காக ஆஸ்திரேலியா மண்ணுக்கு பயணம் செய்து போட்டிகளை பங்கேற்று வருகின்றது. இன்றைய நாள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டி அடிலைட் கிரவுண்ட்ல நடக்குது. இந்த போட்டிகளின் ஸ்கோர் விவரங்களை நான் சுருக்கமான முறையில் சொல்ல போறேன். என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய அடுத்த கட்ட வீடியோக்களும் போட போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோக்குள்ள நாங்க போகலாம். சுருக்கமான முறையில் சொல்லி முடிக்கிறேன். இந்திய அணிக்கு என்ன நடந்தது? இன்றைய நாள் இந்திய அணி மீண்டும் இரண்டாவது போட்டியிலையும் தோற்று இருக்கிறாங்க. முதலாவது போட்டி பெர்த் கிரவுண்ட்ல நடந்தது. அந்த மேட்ச்லயும் ஆஸ்திரேலியா டீம் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்டில் அதாவது அடிலைட் கிரவுண்டில் நடந்த இந்த இரண்டாவது போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெற தவறு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்கோர் விவரங்களை நான் சுருக்கமான முறையில் சொல்றேன். ஆஸ்திரேலியா அணி தான் நாணய சுழற்சியில வெற்றி பெறாங்க. முதல்ல இந்திய அணியை துடுப்படுத்த ஆடுமாறு கேட்டுக்கொள்றாங்க. இதற்கமைய இந்திய அணி துடுப்படுத்தாடி 50 ஓவர்ல 9 விக்கெட்டுகள் இழந்து 264 ஒரு நாள் போட்டிகள் ஒரு சராசரியான ஓட்ட எண்ணிக்கை. இதை ரோஹித் சர்மா ஒரு நிறைய நாளுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா பார்த்தோம். அதாவது உடம்பெல்லாம் குறைச்சி ஒரு கொஞ்சம் ஃபிட்னஸோட வந்திருந்தாரு. முதல் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்ல வரையில இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் குறைஞ்சி ஃபிட்னஸோட வந்திருந்தாரு. 74 ஓட்டங்களை ரோஹித் சர்மா பெற்றிருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் தொடர்ந்து தன்னுடைய ஃபோமை நிரூபித்து கொண்டு இருக்கிறார். ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னுடைய பங்குக்கு 61 ஓட்டங்களை பெற்றிருந்தாரு. இது மாத்திரமில்லாமல் அக்சர் பட்டேலும் தன்னுடைய பங்குக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டங்களை பெற்றிருந்தார். ஆஸ்திரேலியா அணியில பந்து வீச்சை பார்த்தோம்னா பர்னட் 3 விக்கெட்டுகளையும் மிச்சல் ஸ்டாக் 2 விக்கெட்டுகளையும், இது மாத்திரமல்ல அடம் சம்பா மிகவும் சிறப்பான முறையில் பந்து வீசி ஒரு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 265 ஓட்டங்கள் வின் என்ற நிலைமையில ஆஸ்திரேலியா டீம் பேட்டிங் செய்யறாங்க. 47வது ஓவரில் ஆஸ்திரேலியா அணி அந்த வெற்றி இலக்கு அடைகிறாங்க. இதுல மத்தியூ சோட் 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார். இது மாத்திரமல்ல கூப்பர் கனோலி தன்னுடைய பங்குக்கு 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றார். இந்திய அணியில பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் யாரும் சோபிக்கல. மற்றது இந்த குறிப்பு 264 ஓட்டங்கள் ஒரு சராசரியான எண்ணிக்கையாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடிக்கக்கூடிய ஒரு சேசிங்கான ஒரு இலக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்திய அணியில பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் சிங் மற்றது ராணா பொசிங்ன சுந்தர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றுகின்றனர். ஆஸ்திரேலியா டீம் 47வது ஓவரிலேயே இந்த வெற்றி இலக்கை அடைஞ்சிட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியா டீம் இந்த தொடரை கைப்பற்றியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மூன்றாவது மேட்ச் சிட்னி கிரவுண்ட்ல நடக்க இருக்குது. இந்த மேட்சில் இந்திய அணி ஆறுதல் வெற்றியை பெறுமான்றதை தான் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இந்திய ரசிகர் இருந்தாலும் சரி, நாங்கள் இருந்தாலும் சரி. இன்னும் நான் முக்கியமாக சொல்லணும், அதாவது இந்திய அணியிலே இந்த ஸ்குவாட் அறிவிக்கும் போது விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்களை இந்த ஸ்குவாட்டில் கொண்டு வரும்போது எல்லா ரசிகரும், அதாவது இந்தியா மாத்திரம் இல்லாமல் எங்கள் இலங்கை ரசிகரும், எங்கள் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒரு கிரிக்கெட் மேட்ச்னா நாங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டையில் போடுவோம், அதை ஓகே. ரெண்டாலும் ஒரு திறமையான துடுப்பாட்ட வீரர்கள் என்ற ஒரு வரிசையில் ரோஹித் சர்மா இருந்தாலும் சரி, விராட் கோலி இருந்தாலும் சரி, ஒரு எங்களால் அதை 100% நாங்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை தான் எங்களுக்கு இருக்குது. அந்த மனசு தான் எங்களுக்கு இருக்குது. அவ்வாறான ஒரு விராட் கோலி 2 மேட்சுகளையும் ஓட்டம் எதுவும் எடுக்காத நிலைமையில தான் ஆட்டம் இழந்தார். அதை பார்க்கும் போதே எங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தது. என்னடா ஒரு வேர்ல்டுல நம்பர் 1 பேட்ஸ்மேன் எங்களை இப்போதே காலத்தில் ஸ்டீவன் ஸ்மித், ஜோய் ரூட், விராட் கோலி, கேன் வில்லியம்சன் போன்ற துடுப்பாட்ட வீரர்கள் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மச்சில ஆட்டம் இழந்தாலும் எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் ரசிகராக எங்களுக்கு அந்த ஒரு மனசுல ஒரு கஷ்டமா இருக்கும். என்னடா அவங்களோட அவரேஜ் குறைய போகுது, அவங்களோட ஓட்டு எண்ணிக்கை முடங்கிடுமா என்ற ஒரு ஃபீல் எல்லாம் வரும். அதே மாதிரி தான் விராட் கோலி போன முறை நடந்த முதலாவது மேட்ச் இருந்தாலும் சரி, இந்த மேட்ச் இருந்தாலும் சரி, 2 போட்டிகளுடைய ஓட்டம் எதுவும் எடுக்காத நிலைமையில தான் ஆட்டம் இழந்தார். இது எங்களுக்கும் மனசுல கொஞ்சம் சஞ்சலமா இருந்தது. அடுத்த போட்டியில ஒரு சதம் ஒன்று பெற்றுக்கொள்வாரா இருந்தால் எங்களுக்கு மனசுல கொஞ்சம் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். ஏனென்றா வேர்ல்டுல நம்பர் 1 ஒரு கிளாசிக்கான பேட்ஸ்மேன் விராட் கோலி. அடுத்த போட்டி எவ்வாறு அமைய போகுதுன்றதை தான் நாங்கள் பார்க்கணும். இதுக்கு பிறகு இந்திய அணி 20 ஓவர் தொடர்லேயே பங்கேற்க போறாங்க. ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணி போனாலும் அவங்க சாதாரண அணியில் எந்த கிரவுண்டிலையும் விளையாடக்கூடிய ஒரு அணி தான் இந்திய அணி. 20 ஓவர் போட்டிகள், இந்த ஒரு நாள் போட்டிகளை இழந்துட்டு இந்திய அணி ஒரு ஆறுதல் வெற்றி 3வது மேட்சில் கிடைக்குமான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள், அதுக்கு பிறகு 5 போட்டிகள் கொண்ட இந்த 20 ஓவர் தொடரையும் ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணி பங்கேற்க போகுது. இதுல என்ன மாதிரியான வீரர்கள், எந்த வீரர்கள் இதுல விளையாட போறாங்க, அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்கள் இந்த போட்டிகள் விளையாட போறாங்க. அவங்களோட துடுப்பாட்ட வரிசை இங்க எவ்வாறு இருக்க போகின்றதா நாங்க பார்க்கணும். சரி, இதோட நான் இதை சுருக்கமாக நிறுத்தி கொள்றேன். அடுத்த காணொலியில வேற வேற விடயங்கள், அரசியல், விளையாட்டு சம்பந்தப்பட்ட விடயங்கள் நிறைய போட போறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மீண்டும் சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.